கொய்த்தியா குறைங்க வாங்க போனாத்த. எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியா, ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், இதை விட்ட வேற வேலை இல்லையா உங்களுக்கு? அசோவை தௌகை போட வேணான்னு சொன்னேன். தௌகை போட்டாலா இல்லையான்னு வேற தெரியல. நான் இங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன யோசனை? என்னத்த நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிட்டீங்க? நம்மளோட பிசினஸே சோஷியல் மீடியால ஃபேனு ஃபாலோவர்ஸ் மூலியமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இப்போ உங்களை நான் வீட்டு விட்டு விரட்டி அடிச்சாலும் உங்க ஃபேன்ஸோ ஃபாலோவர்ஸோ ஒரு சீனாத்தை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அத்தை, இவ்வளோ நாள் நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட ஃபேனை பத்தி பேச ஆரம்பிச்சிங்களோ, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபாலோவர்ஸை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்களோ ஃபுல்லா அவங்களோட சப்போர்ட்ல சத்து மலேசியாவை நான் சுத்தி வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்குள்ள வீசிட்டீங்க. கொத்தியா கரைங்க போது சாப்பிட்டு போட்டா. என்னது தாத்தா மர்கையாவா? என்னை வந்து ஏத்த முடியாதா பிரதர்? நடு காட்டுல இருக்கேன். நண்பேண்டா ஃபீலிங்க. ஜேர்னி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே 10,000 மீஸ் இப்போ தான் வந்து சேர்ந்தேன். நம்ம திவ்யா ஏற்றிட்டு வந்து விட்டாங்க. திவ்யா தெரியும்ல, சுத்தேஷ் பொம்பளை நண்பேண்டா ஒய்ஃபு. இன்னைக்கு நம்மளை 10,000 மீஸில் பார்த்துக்க போகிறது இவங்க தான். பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்களை. பேர் தினேஷ்குமார். அண்ணனை நான் இதில் தான் பார்த்தேன், டிக்டாக்ல. இது முன்னே தெரியும், பழக்கம். பொங்கலுக்குலாம் வரப்போ மீட் பண்ணியிருக்கோம். ரைட்டு, சரி அதான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, பசியாருவோம் போய். என்ன பிளான் இன்னைக்கு? இன்றைக்கி பசியாருவோம். நானும் ஒன்றும் சாப்பிடல. சரி போய் பசியாறிட்டு அப்படியே பீச் ஓரம்லாம் போய் சுற்றிட்டு. பீச் இருக்குது தானே? ஆமாம் இருக்குது. ஓ அப்படியே பிராஞ்சா வழியாக அப்படியே போய் கடிச்சி வரைக்கும் போகலாம். இந்த இதை கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க, அப்படியே போய் பார்த்துட்டு ஓகே லைக் பண்ணுவோம். கோயில் கட்டியிருக்காங்களா? சீன கோயில் இருக்குல்லாங்க. ஓகே, 10,000 மீஸ் வந்துட்டு நான் இப்படி டைப்பிங் போகும்போது பாஸ் பாய் பண்ணுவேனே தவிர நின்று உள்ளெல்லாம் பூந்ததில்லை. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி நேராக போய் லெஃப்ட் திரும்பினா எஸ்டேட்டுங்க இருக்கும் தானே முந்தி? அது அங்கே அண்டில் எஸ்டேட் உள்ளுக்கு. ஆமாம், அங்கே போயிருக்கேன் ஒரு கோயில் திருவிழாவுக்கு. கோயில் இருக்கு உள்ளுக்கு, மாரிமங்கல். பட்டு அதுக்கப்புறம் நான் தெரியாது. ஸோ இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். நீங்கள் இங்கே லோக்கலா? நான் இங்கே இருந்தேன், அப்புறம் சித்தியானுக்கு போயிட்டேன். இந்த இடம் தெரியும், அது ஒரு பெரிய இங்கே இருந்ததுக்கப்புறம் இந்த இடம் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், தெரியும். இந்த 4 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே உள்ள ஜாமான் இடங்க தானே? ஓகே ஓகே, சரி. 10,000 மீஸை டிஸ்கவர் பண்ணுவோம். இங்கே இன்றைக்கி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சித்தியான் போகிறோம். ஓகே, ராத்திரி அன்றைக்கி கொண்டு போய் சித்தியானில் விட்டுருவாங்க. ஓகே, நாளைக்கு பங்கூருக்குள்ளே போகிறேன். ஸோ 10,000 மீஸை பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன செய்கிறீங்க நீங்கள்? அண்ணே நமக்கு லோரி ஓடுதுங்கண்ணே, டிரான்ஸ்போர்ட் செய்கிறோம். அப்புறம் இந்த ஃபார்ம்லேருந்து டெட் பேர்ட்ஸ் எடுக்கிறோம். அதை எடுத்து இந்த மீன் குளத்துக்குலாம் நம்ம தான் சப்ளை பண்ணுறது. அது அரைச்சி சாப்பாடு போடுவாங்களோ? இல்லை முன்ன அரைச்சி நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ இல்லை. ஏன்னா இப்போ வேலை கூட, அளவுக்கு அதிகமான வேலை இருக்குது. ஸோ அதனால் இப்போ அதை அப்படியே எடுத்து விற்றுறது. அப்போ மீன் ஃபார்ம் உங்களுக்கு விற்றுட்டுமா அதை அவங்க அரைச்சி அவங்க ஃபிட் பண்ணிக்குவாங்க மீனுக்கு. கோழி அது மாதிரி ஐட்டம். நம்ம ஃபார்மில் கான்ட்ராக்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு. மீனுன்னா ஃப்ரெஷ் வாட்டர் மீனா கடல் மீனா? ஃப்ரெஷ் வாட்டர் ஈக்காங்களி, பத்தீன் அந்த மாதிரி வளர்க்குறது, தலைப்பியா அந்த மாதிரி இதுக்கு ஃபீட் பண்ணுறது. ரைட்டு, ஓகே ஓகே ஓகே. இப்போ யார் இருக்கா 10,000 மீஸில்? இப்போ 10,000 மீஸில் கூட்டாளிங்க இருக்கிறாங்க. ஃபேமிலிலாம் இல்லை. நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணலையே, சிங்கிள். பக்கிங் அடிக்கிறதே கஷ்டம் இந்த ஏரியாவில். அன்றைக்கி ஆக்சுவலி கொஞ்சம் டேமேஜாக தான் ஆகிட்டேன். ரொம்ப உடம்பு வலி, ஜாயின் வலி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிங்களா? ஆமாம், வெதரு. இன்னொன்று, நம்ம வந்துட்டு ஓகே போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். அங்கே உள்ள கைங்க வந்துட்டு நடுராத்திரி வரைக்கும் பிளானிங் போட்டு வச்சுருக்குங்க.
பிளான் மாறும். ஆமாம். ஸோ நம்ம வந்துட்டு லைக் ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இன்றைக்கி. ஓகே ஒரு 6-7 மணியோட நிப்பாட்டிடுவோம், இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பிளானில் போனால் 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் கைங்க பிளான் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ டேமேஜ் ஆயிடுது. அப்புறம் மக்கே நாள் காலையிலே வெளியே எந்திரிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸில் போய் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி செய்கிறேன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் இப்போ வீட்டில் சாப்பிட்ட தண்ணி வண்டி குடிச்சுக்கிறேன். அவரு சுதேஷ் நான் செய்யாம் தூரம் பண்ணி சாப்பிடுங்க. அசைங்க dia beli saya teman. Kopi peng. அண்ணன் சாப்பிடல. நன்றி. சாப்பிடுங்க. இப்போதான் மியூன்னு சாப்பிட்டோம். நான் அப்போ தான் மியூன்னு சாப்பிட்டேன். அன்றைக்கி சாப்பிட்டதே 3 கிலோ ஏறிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். இதோட நேராக சிட்டி ஒன்று கூட போகிறோம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல 10,000 பீஸில். அடுத்த வாட்டி வந்தோன்னா 10,000 பீஸ். உங்களுக்கு என்ன எஸ்டேட் இது? அன்ட்லி எஸ்டேட்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா சின்ன வயசில் பார்த்தது. ஸோ பேக் இன் ஆக்ஷன் நண்பேண்டா திருப்பி கிக் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி 10,000 வயசில் தமிழவங்க இருக்கிறாங்க. பட்டு மோஸ்ட்லி சைனீஸ் தான் கூட. பட் இந்தியன்ஸ் இருக்காங்க. அது வந்து தாமா மீட்டாங்க அந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சுமா கொஞ்சம் தமிழ் ஆளுங்க இருக்காங்க. கொஞ்சம் பேர் பேர் இருக்காங்க. அது பெரிய தாமானது 10,000 அது கொஞ்சம் பெரிய தாமான தாமா மீட்டாங்க. இப்போ நான் சொல்கிற அந்த எஸ்டேட்டெல்லாம் இப்போ தமிழவங்க இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இருக்காங்க, குறைஞ்சிருச்சு. வெளிநாட்டுக்காரங்க கூட வந்துட்டாங்க. ஆமாம். நீங்கள் சொன்ன அப்போ வந்து சரியான ஆள். ஆமாம். இப்போ ஆள் இருக்காங்க. பட் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க நம்ம ஆள். சின்ன சின்ன ஆறுக்கு பாலம் மாதிரி எப்படி கட்டியிருக்காங்க மோட்டர். புதுசாக கட்டியிருக்காங்களா? அது ரொம்ப நாள் ஆச்சு. போகிறவங்கெல்லாம் பூந்து 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 பார்த்தா ஒரு கோயில். பங்குனி வித்துறதுக்கு ஆள்னா சில நாளாக ஆள் வரும். பங்குனி வித்துரும்.
பங்குனி உத்திரம்னா எப்போ சுத்தேஷ்? வேற எங்கே நடக்கும்? பேங்க் மாறான். ஓ, முருகர் கோயில். நல்லா பெரிய நிலம் தான். முருகருக்கு தைப்பூசம், பங்குனி உத்திரம், அப்புறம் இது சொல்லுவாங்களே சித்ரா பௌர்ணமி கூட முருகருக்கு தான். சித்திரை பௌர்ணமி. பந்தேரு மேசி பார்த்தாச்சு. பார்த்தாச்சு, அவ்வளோதான். கடற்கரை ஓரம் எல்லாம் போட்டவன் பார்த்தாச்சுல, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ பந்தேரமேஸ் ஒரு சின்ன ஏரியா தான். பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோவா இல்லை. பட் இங்கே உள்ள கைங்க கூட கம்பத்தில் எங்கேயாச்சும் லேப்பா பண்ணிக்கிட்டு ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தா தென் ஓகே. அது போல நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் பந்தேரமேஸ். ஓகே, சித்தியானுக்கு வந்தாச்சு. பந்தேரமேஸ் வந்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். பார்க்க போனால் அவங்க வந்துட்டு வேறு பிளான் வச்சுருந்துருக்குறாங்க. நைட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னரு அது இதுன்னு. ஏன்னா ஏற்கனவே நான் எத்தனாம் தேதி பார்க்க போனால் 19ஆம் தேதியா 19ஆம் தேதி போக வேண்டியது டைப்பிங்க்கு அடுத்து. ஸோ இப்போ சிட்டியானுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே இங்கே சிட்டியானில் உள்ள கைங்க அடிக்குதுங்க. ஹலோ, நாங்கள் இங்கே வந்து இறங்க போகிறோம். இதில் விஸ்மா கண்டாவா பின்னால் செண்டோல் கடை இருக்குமே, அங்கே வந்து இறக்கி விட போகிறாங்க இப்போ எங்களை. பாருங்க அப்படின்னு. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னோட இது காடி இருக்கா? ஓகே ஓகே ஓகே. சித்தியானோட வீடியோ நிறைய பாய்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே சென்ட்ரல் கடையாண்ணே? அந்த செண்டோல் கடை. அவ்வளோ காடி இருக்கு. சென்ட்ரல் கடைக்கு வந்து இறங்கியாச்சு சித்தியானுக்கு. நீங்கள் ஆக்சுவலி இங்கேருந்து பந்தாரமேஸுக்கு வந்து பந்தாரமேஸிலேருந்து அங்கே சுற்றி காட்டிட்டு இப்போ திருப்பி இங்கே ஏற்றிட்டு வரீங்க பாருங்கள். ரொம்ப நன்றி. என்னென்ன இதில் இருக்குது நத்திங். நம்ம ஆக்சுவலி நம்ம போட்ட பிளான் வேறு. பட் அது என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பிளான் போட்டால் கடவுள் ஒரு பிளான் போடுவார் அப்படின்றத வந்துட்டு இந்த ட்ரிப்பில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நிறையா வாட்டி நடந்துச்சு அந்த மாதிரி. பட் ஓகே தான். ஆக்சுவலி நீ கூட போயிடலாம் தான் பக்கம் இருக்கு. என்ன சுத்தேஷ்? சரி, நான் பிளான் பண்ணுறேன். ஓகே தான், ஓகே தான். வசதி ரொம்ப தேங்க்ஸ்யா. ஓகேண்ணே. இப்போ அடுத்து எங்கே உங்கள் பயணம்? பயணங்க வேலை தான். பயணங்க வேலை செஞ்சுருக்கானுங்க. வேலையை போய் பார்க்கணுமா? சரி, கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு நான் ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப. சரி, வேலை இல்லை, நோ இஷ்யூ. அது நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் தானே எங்களுக்கு. அது ஒன்றும் செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. அது வேலை இல்லை, அதுதான் லைஃபு. அந்த மாதிரி தான் போடும். ஓகே, சரி. ஸோ இங்கேருந்து அவர் கூட விடைபெறுகிறேன். கண்டிப்பாக அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் வந்தால். ப்ராப்பராக உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே, சரி. தேங்க்யூ அகெயின். ஓகே ஓகே, நண்பேண்டா. ரைட்டு, ஓர சித்தியானுக்கு வந்துட்டோம். சித்தியானில் வந்துட்டு நம்ம கணி விவேக் தம்பின்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், விவேக் சுங்கேப்டனியில் நம்மளை விவேக் பார்த்துக்கிட்டாங்களே, அவங்களோட தம்பி. அவங்க வந்து இங்கே நம்மளை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்ம விஸ்மா கண்டா பின்னால் உள்ள செண்டோல் கடையில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து கம்பம்பருக்கு போக போகிறோம் சாப்பிட்றதுக்கு. பட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு புது இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு கை வராங்க. செண்டோல் சாமி விஸ்மா கண்டா. செண்டோல் சாமி விஸ்மா கண்டாவில் இருக்கிறோம். இப்போ ஒரு செண்டோல் ஃபேமஸ் தான். நான் வந்தேன்னா எப்பவுமே இங்கே வந்து குடிப்பேன். ஸோ கம்பம்பருக்கு போகிறோம். பார்த்தா சுங்கப்பட்டணியில் இருந்தாங்களே தினேஷ் கரகாட்டம்லாம் ஆடுவாங்க. அவங்க பார்த்தா அங்கேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பந்தாயிரம் மேஸுக்கு.
எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உடம்பு ஓகே பாப்பா, என்ன சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் உடம்பு கூட பிரச்சனை இல்லை. எனக்கு ஜேனேட் தான் ரொம்ப வெடியாயிடுச்சு. ஓடிட்டு போ ஜேனேட்லாம். ஜேனேட் ஓகே நல்லா இருக்கா? சைக்கட்ரிக் வந்து சாப்பிட்டுக்கிட்டு என்ன இருக்கீங்க? மாமியாரால் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்திருக்காங்க. கிருஷி வாங்க வாங்க, நம்ம எல்லாம் ஒரே ஜாதி தான். நம்ம எல்லாம் ஒரே ஜாதி தான். ஏன் இருக்கீங்க? ஆய் பார்த்த மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கீங்க? மாமியாரால் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்திருக்கீங்க, வாங்க. ஓகே, சித்திவான் டீம் வந்துட்டு நம்மளை கூட்டிக்கிட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பங்கோர் கைங்க இருக்குங்க, சித்திவான் கைங்க இருக்காங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு 3 நாள் பண்ண எனக்கு அடிச்சா கூட நான் டைலரில் இருந்தேன். அடிச்சாங்க பார்த்து எடுக்கலாமா வேணாம் மொதல் எடுக்கல. எல்லாத்தையுமே இவனுங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. வந்து திரும்பி அடித்தான் ஃபோனு எடுத்தேன். நான் உங்களே தானே பார்க்கணும். உங்களே நான் பார்க்கணும். என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகேவா? என்ன கதை? சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தீங்களா? சாப்பாடுலாம் எடுத்துருந்தேன். ஏன் வேலை இல்லை இன்னைக்கு? வியாபாரத்தை 12 மணிக்கு தான் நடக்கும். 11 மணிக்கு நான் அடிச்சுட்டு ஏன் இந்த பிளான் ஏன் இந்த பிளான் வந்து அன்றைக்கே பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் கரெக்டாக வரவே இல்லை. சரி அப்புறம் தொகுப்படி என்னன்னா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆமாம், அப்புறம் சரி இப்போ உட்காந்துருக்கலாம்ல ஒன்றுக்கிட்ட. எனக்கு இந்த பாதை ஒன்று வந்ததே இல்லை. இந்த பாதைலாம் ஆமாம், துறம் வரைக்கும் தான் வந்தேன். அது வரைக்கும் தான் அடுத்த மாதம் எனக்கு அங்கே இது ஆட்டம். அந்த பாதையில் போனோம்னா ஒவ்வொரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியாது, இந்த இடம்லாம் தெரியாது. விட்டிங்கன்னா பழச்சிடுறாங்க போகும்போது. இல்லை நீங்கள் ஆக்சுவலி போகும்போது பரவாயில்ல, நான் போகும்போது பிரச்சனை இல்லை. நீங்கள் பந்தர் மிஸ் பாதை எடுக்க வேணாம். போகும்போது WC ஹைவே நேராக டைப்பிங் வழி ஆயிரும். நேர் ரோடு தான், ஹைவே தான். வந்து ஒரு தெரிய என்ன கட்டிங்கன்னா நேராக ஹைவே நேராக. ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை சாப்பிடலாமா? நீங்கள் சாப்பிடலாம். வெளியே சாப்பாடு தம்பியோட கடை தான். என் தம்பியில் சொந்த தம்பியில் கணேஷ் இருக்காங்களே, ஸ்னாப் டைமில் பார்த்துக்கிட்டாங்களே விவேக்கோட தம்பி, இன்னொரு கருத்து தம்பியோட தோப்பு தான். அவங்க ஃபேமிலியெல்லாம் தோப்பு சமைக்கிறாங்க. சமைச்சேன் நான், நம்ம சாப்பிடுவோம் வாங்க. அதான் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள். நான் சொல்லி பில்டப் பண்ணி வாங்க. உங்களும் உங்கள் பேச மாட்டாங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா ஒன்று எனக்கு நினச்சேன் எங்கேயாச்சும் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு பந்தாய் நான் நினச்சேன். பந்தாய் ஓட்டத்தில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு. எனக்கு இந்த இடம்லாம் தெரியாது. ஆனால் அதாவது ஓசனை இருந்தால் உட்காந்துருவார் உங்களுக்கு. ஏன்னா கடல் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்றும் இல்லைன்ட்டு ரொம்ப போங்க நான் கதை சொல்கிறேன். பரவாயில்லண்ணா வாங்க. என்னோட தயிர் குடிக்க முடியுமா? நான் தயிர் எடுத்து வந்துருக்கேன். நீங்கள் சாப்பிட சளிக்கு குடிக்கலாமா? வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி. இவங்க தினேஷ், அலோஸ்தா, பத்தண்ண, சித்தியானில் உள்ளவங்க. இங்கே போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. குணான என்னோட நீ சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டாங்க. சில சமயம் அப்படி இப்படி நடந்துக்குவாங்க, மற்றபடி அவங்க ஓகே. அவங்க சித்தியானில் இருக்காங்க. அவங்க கருப்பில் பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் செய்கிறாங்க. குணான பேபி சிட் பண்ணுறாங்க. இவங்களை வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். எங்கே இருக்கீங்க? பார்த்துருக்குமா? வெளியே சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பாய் கார்த்திக் அப்படி. இவர் வந்து பங்கூர் கோயில் தலைவர் மகன். பங்கூர் கோயில் காளிமன் கோயில் இருக்குல்ல, இது வந்து கனி வந்து நம்ம சிஎம் தண்ணியில் விவேக்னு பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட தம்பி தோப்போட
செகண்ட் ஓனர் என்ன செஞ்சு இல்ல நீ இல்லாதப்ப தான் பாசம் அதுதான் பாசம் இங்க இருந்துட்டு என்ன எடுத்துட்டு கேளுங்க அது பரவாயில்ல. பங்கோல வந்து ஒரு மீன் கொடுக்க மாட்டேன். ஒரு மீன் வந்து ஒரு வருஷம் சொல்லி கட்டுவாரு. அதான் நான் உங்களுக்கு பேச்சோ எடுத்து வச்சிருக்கேன். பேச்சோ மீன் கேட்டு சாப்பிடுங்க. பேச்சோ காலிப்பா தான் சரி. அதான் நெத்திலி போட்டேன்னு வந்து இன்னைக்கு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி உடம்பு உங்களுக்கு நீங்களும் Okay. சொல்லி தான் விட்டீங்களோ ஆமாம் லைட்டா ஏன் ஒரு சோறு அல்றதுக்கு ஒரு கரண்டி இருந்தா கூடியா சட்டியில் இது சாப்பிங்க இதுன்னு அது செய்யல. அது வந்து இன்னைக்கு இவ்வளோ முதல்ல கொஞ்சோண்டு கோழி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நாட்டுக்கோழி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அலோஸ்தால இருந்து மெனக்கட்டு செஞ்சு கொண்டு வர்றது எல்லாருனாலையும் முடியாது இது. இதை கொஞ்சம் வெட்டிக்குவா நீங்கள் எப்படியா எப்போ தான் நான் குடித்தேன். ஒரு இளநீ வைங்க, ஒரு இது குடிச்சிடும். வாங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. ஓகேண்ணா வாங்க சாப்பிடுங்க வாங்க. ஓகேண்ணா சுத்தேஷ் நீங்கள் கத்தியும் சேர்த்து எடுத்துருக்கேன். நானும் நீங்கள் எங்கே வேறு எங்கேயும் இருப்பீங்க போலுக்கு எனக்கு தெரியல. அதெல்லாம் இருக்குமா? பெக்கேஷன் தான் பாருங்க வந்திருக்கீங்க. கத்தி கித்தி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியலண்ணா. ஏன்னா எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல. சரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். என்னண்ணா ஓகே வெரி நைஸ். வறுவல், அந்த வறுவல் மட்டும் சாப்பிடுவோமே அந்த டேஸ்ட்டு. ஃபுல்லாக தயிர் மிக்ஸ் பண்ணி தயிர் சாப்பிடுவீங்களா? மீனல்லா வறுவல் நல்லா இருக்குல்ல. சாப்பிடுங்க. ஓகே ஓகே. நான் இதை போட்டுங்க. ஓகே நல்லாங்க. அது சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன். இந்த வறுவல் ஜோக்காக இருக்குண்ணே. வறுவல் செஞ்சு அங்கேருந்து ஒரு 2 ஆகுறா டைப்பிங் வருது. உங்களுக்கு வேணும் அதான் நிப்பாட்ட மாட்டாரு. அவருக்கு தண்ணி முடிஞ்சாலும் நிற்கணும். இதை நோட்டுங்க. என்னென்ன சைவம் தானே தயிர் இருக்குது ஒரு டப்பா என்ன என்ன மஷ்ரூக்கு யானை தயிர் மட்டும் குடிங்க. சைவம் தயிர் மட்டும் குடிங்க, நல்லது. அருமையாக புதுசாக எடுத்து காடியில் வச்சுட்டேன். ஓகே காய்ஸ், சித்தியவன் லஞ்சு முடிஞ்சிருச்சு. நம்ம தினேஷ் அங்கேருந்து வந்து நிறைய எஃபர்ட் போட்டு சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டாந்து கொடுத்து தடபுடல்னு பண்ணிட்டாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் நம்ம கார்த்திக்கு பங்கோர் ஹவுஸ் கார்த்திக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அவங்க ஓகேனோட அவங்க கூட ஏறி போயிடுவேன் பங்கோருக்கு. செஞ்செல்லாம் சொல்லிட்டு ஓகேங்கண்ணா. அதுக்கு நேராக போய் சங்காச்சேரி அப்போ அந்த ஐவி அப்படியே சமம் பண்ணிடுவோம். ஓகேங்கண்ணா. அப்படியே பயிர் ரோட்டில் ஓடுறது இதை ஓட்டு போகலாம். அதான் நான் கீழே போகட்டேங்கண்ணா. இல்லை நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. ஏன்னா மொதல் அப்பாயின்மெண்ட் டைப்பிங்களா, அதனால் நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. பட் இங்கேருந்து உங்களுக்கு சொன்னாங்க ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் டைப்பிங் பேசுவாங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த நான் மாதிரி சாப்பாடு நிறைய எஃபர்ட்லாம் போடாதீங்க. ரொம்ப வேலை உங்களுக்கு. இல்லைண்ணா வரட்டுங்க. காடி எடுத்தால் காடி தானே ஓடுது. நம்மளா உட்காந்துட்டு வர்றது தானே. சரி கீப் இன் டச் பண்ணுங்கள். கேரி ஆன் பண்ணுறேன் அப்படியே. சரியா? ஓகேண்ணா. ஓகேண்ணே, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பார்த்துக்கோங்க. சந்திப்போம். ஓகே ஓகே பங்கருக்கு பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே சரிங்கண்ணா. ஓகேண்ணே. ஓகே பாய். ரொம்ப நாளா கிச்சனுக்கு இருக்காரு. இங்கே தானே நிதேஷ் இதில் வச்சுக்கோங்க உங்கள் ஜாமாவை. பாய்க்காரனா இருக்குது. என்னங்க பேக்கை வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றும் இல்லை, தூக்கிக்கோங்க. இதில் வச்சுக்கோங்க. அவள் ஒன்றும் எடுத்துட்டார்ல. சீனா தமிழ் தெரியாது. சீனா தமிழ் தெரியாது. நீங்கள் எடுத்துக்கோங்க.
புரியாது இன்னும். ஓ இதான் பங்கோரா? ஓ வெரி நைஸா. வெரி நைஸ் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. இந்த இங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. வாங்க பாய் டிக்கெட் வாங்க போயிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு வரட்டும். அங்கே ஒரு ட்ரிப்பு வந்து பார்க்க போனால் நேற்று தான் நாளைக்கு போக வேண்டியது, நம்ம இன்றைக்கே போயாச்சு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வித்தியாசமாக. ஓகேவா? இப்படிதானா? இப்படி தான் ஃபேரி எடுக்கணுமா? நான் பார்த்தேன் கட்டி ஜிவிஎஸ் வந்து ஒரு பார்த்துட்டேன். சொல்லுங்க. இதான் பக்கம் ஜெட்டி இங்கே இறங்கிட்டு பெருசாக மோட்டர் பைக் எடுத்துகிட்டு ரிசார்ட் செக்கிங் ரெஹாடுலு கூட்டாளியா? இவங்க தான் புனிதானே. சபையில் உட்காரலாமாங்க? சபையில் உட்காருங்க. இல்லை பிடிச்சலாம் நீங்களா இருக்கீங்க. அவங்க ஊருக்கு போங்க. தம்பியை படுத்துடும், தம்பி தான். ஆமா இல்லையா? இந்த பாட்டு இல்லையா? எங்க போறோம்னு சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். புரியுது அப்பதான் அதான் நோண்டி எங்க ஓட்டலையா? அங்க இல்லையா? அப்புறம் ஒரு திருப்பு வேற புனிதனுக்கு போட்டு வைக்கிறதுலாம் பிளேனி. single bed. Yeah. Bang kunci dalam mana? Bagi kunci dah. Ya. Tiga 204 lah. 204. 205 dah. Nomor 204 கிடைச்சு. ஆமா இல்லை ஏன் தெரியுமா, ஜேர்னி ஆரம்பித்தோம்ல முதல் நாள் பர்லீஸில் தங்குறோம். 205 டிக்கெட் கிடச்சி. இது ரூம் நம்பரு, ரூம் எடுத்தாச்சு. தேங்க்யூ. அப்புறம் அங்கேருந்து மாற்றி இதுக்கு வந்தோம், சுங்கேப்டனிக்கு. சரி சுங்கேப்டனியில் எடுத்துகிட்டு ரூம் சாவி கொண்டாந்து கொடுக்குதுங்க. 205 இங்கே போகிறோம், அங்கேயும் 205 இங்கேயும் 205. ஓகே அப்படின்னு சொல்லி போய் தங்கிட்டோம். அங்கேருந்து அலோஸ்தாவில் ரூம் எடுத்து தங்க வச்சிருச்சிங்க. மேலே போயிட்டு தாங்கால ஏறிக்கிட்டே ரூம் பேக்கில் ரூம் சாவி எடுத்து திறக்கிறேன். 205. நான் என்னடா இது ஆரம்பிச்சதுலேருந்து 205 இருக்குது. எல்லாம் 205, 204 இதுன்னு வராது. சரி இருங்க, இப்போ எப்படி என்ன கதை? செக்இன் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு சாப்பிட போகலாம்? ஃப்ரீயாக ஈஸியா சாப்பாடு சாப்பிட போகிறீங்களா? அப்புறம் சாப்பிடுவோம், கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோண்ணே. Kalau lapar kita keluar relax dulu.
அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மரம் வந்து நம்ம தமிழ்நாடுலாம் அரச மரம் இருக்குல்ல, அது அந்த கொடிக்கை இதெல்லாம் கட்டுவாங்களே தொட்டிலாம் வேண்டிக்கிட்டு, அந்த மாதிரி இது சீனோட அவங்க வேண்டி கட்டுறது. இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காதல் பண்ணுறது, அவங்க சக்ஸஸ் ஆகணுன்னா காதல்லாம் அவங்க பேரை எழுதி இதில் உள்ளே போட்டு போனோம் அந்த மாதிரி. இங்கே வர்றவங்க இந்த மரத்தில் வேணி கட்டிட்டு போகலாம். நம்பர் அடிக்கலாம், நம்பர் எழுதி கட்டலாம், இல்லை அவங்க தொழில் சக்ஸஸ் ஆகணும் எழுதி கட்டலாம், இந்த மாதிரி. இந்த கடையை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, ரொம்ப வேறு எதுவும் இல்லையா. ரொம்ப நேரமாக லொக்கேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன்னு. ஆக்சுவலி காலங்காலமாக ராத்திரி கொய்த்தியா சாப்பிட்றோன்னா இங்கே தான் வந்து உட்காருவோம் கிச்சியில். இது ஒரு ஐகானிக்கான கடை. விடிய காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் உட்காருவோம். இப்போ அந்த கடைக்கே லொக்கேஷன் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. லொக்கேஷன் இன்ஃபேக்ட் அனுப்பி விட்டுருக்காங்க எனக்கு லொக்கேஷனை. ஆமாம், எந்த கடை அப்படின்னு மறந்துட்டேன். இந்த கடை வந்துட்டு ஆமாம் சாக்கோய்த்தியாவுன்னா இந்த கடை தான் மிந்தி. ராத்திரி 3 மணி 4 மணிக்குனா சாப்பிடணுன்னா இங்கே தான் வருவோம். கொய்த்தியா கடைக்கு நல்லாயிருக்கும். மீகறி எல்லாம் மீகறிலாம் இருக்குதான்னு தெரில. இப்போ இல்லைண்ணா, இப்போ ஃபுல்லாக வந்தாண்ணி சிம்பிளாக ஆக்கிட்டா. இல்லை, இப்போ ஃபுல்லாக வந்தாண்ணி கோரைங்க மட்டும் தான். அதுவும் ஒரு ஸ்கூலோஸ் ப்ளஸ் ஆமாம் 10-11 மணிக்குள்ளே அடைச்சிடுறாங்க. அதுவும் கடுப்பாக எல்லாம் ஓடட்டோம்னா அப்புறம் திருப்பி ஓடட்டோம். விடிய காலையில் 3 மணிக்கு வந்துட்டு இந்த கொய்த்தியா கடையை ஆர்டர் பண்ணிட்டு கம்பக்கோ சில்லி சாஸ் போட்டு சாப்பிட்றது சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பழக்க வழக்கம். அதே மாதிரி இருக்குது. சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு மாமியாருக்கு சேலஞ்சில் நீங்கள் வந்து உங்கள் சேலஞ்செலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். அவங்கள இந்த மாதிரி போயிட்டு வரேன், ஒரு இதாக போயிட்டு வர சொல்லுங்கள், அவங்களால முடியுமா அப்படின்னு. பார்த்துக்குவாங்களான்னு தெரியல. பார்த்துக்குவோம், நாங்களாம் நல்லா பார்த்துக்குவோம். எல்லாம் பார்த்து தான் போகிறோம். இப்போ உங்களை எப்படி பார்த்துக்குறோம்? அப்படியே தாங்கி தாங்கி பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட 4 கையை வச்சு தாங்கிக்குவோம். 4 கையை அதான் 2 கை கையில் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. இவ்வளோதான் பார்த்தா நல்லா இருந்த மாதிரி தெரியல. இல்லைங்களா, எப்படி மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்த்துங்களா?
என்ன மாமியார் பார்க்கலையா? மாமியார் கூட்டு காட்டு, நான் பேசுகிறேன் மாமியார்கிட்ட. நானும் சீக்கிரம் கட்சி என்ன மாமியார் ஊர் ஊராக சுற்றிட்டு வரலாம். நானும் வீட்டுக்கே ஓட்டி பேங்காக தான் இருக்கேன். அதான் இவரையும் அப்படிதான் மாமியார் வேட்டை அடிச்சிட்டாங்க. இவர் பண்ண மாமியார் வீட்டு வேட்டை அடிச்சிட்டாங்க. இல்லை நான் பங்கோல சுற்றுறேன், அவர் உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறது? நான் வந்து ஒரு கற்பனை கேரக்டர், அவன் உண்மையான ரியல் கேரக்டர். This shop accept QR. Ini memang boleh pakai nanti. அண்ணே முடியும் ஸ்கேன் பண்ணி பாருங்க. Lain nanti. Oh ini lain. Thank you. அண்ணே ஏன் காசு கட்டினீங்க? Yeah bro, நம்ம அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ணால் யார் சப்போர்ட் பண்ணுறது? தேங்க்யூண்ணே. வேற எங்க போறது? அண்ணே எங்கே போகிறோம் அடுத்தது சொல்லுங்கள். இதோ அங்கே தான் ப்ரோ. அண்ணே ஒரு காஃபி அடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வெட்டி கதை அடிச்சு திருப்பி போய் படுத்துருவோம். அதை திருப்பி ஃபஸ்ட்டாக திருப்பி சாப்பிடுவோம். ஓகே ப்ரோ. ini kopi shop. என்ன ஸ்பெஷல்ண்ணேங்க? இது வந்து கொக்கோ ஐஸ், கோபி சாம் மிலோ, கோபி சாம் மிலோ ஸ்பெஷல். வெளில கலக்காட போட்டாருங்க. ஊற்றி பார்த்தா அடுத்த கொக்கோ இருக்கு என்னண்ணா 1110 311 அண்ணே யார் காசு கட்டினா? அதான் ப்ரோ. நான் காட்டணும் வேணாண்டேன். ஓகேண்ணே. நம்ம பாதிக்கப்பட்டு வரனால விட்டுருவோமா? நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நம்ம கைக்கு. ஆமாம். தெரியுமா காசு? தேங்க்யூ. எல்லாம் லெட்ஸ் கோ. திருப்பி பீச் போ. என்ன ப்ரோ நீ குடிக்கிறோம். அடுத்து 12 மணிக்கு ஒரு நேஷனல் இருக்கு. இது வந்து மில்லோ சம் கொக்கோ ப்ரோ. ரெக்கமெண்டட். பஹிட் மனிஸ், ரொம்ப இனிப்பாகவும் இல்லை தகுட்டும் இல்லை, செம்மையாக இருக்குது. பைத்தியங்களா? குடிச்சு பாருங்க. கோப்பியா? கோப்பி கொக்கோ. கோப்பி மில்லோ. இவங்க கூட சேர்ந்தீங்க சுகர் வர வச்சு கொண்டுருவாங்க. இது குடிச்சா தூக்கம் வராது, ஏற்கனவே தூக்கம் வராம இருக்கு. தூக்கம் வராது வேற கதை, சுகர் வர வச்சு கொண்டுருவாங்க. அண்ணே மனிஷே இல்லை. ஐயா ராஜா, நான் வெறும் மினரல் வாட்டரோட வாழ்ந்துக்கிறேன்ப்பா. இது வந்து இந்த கொக்கோ, இந்த மொக்காவோட கொக்கோ மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கோப்பியில் மில்லோ அந்த டேஸ்ட். கோப்பி மில்லோ கொக்கோ இது மூணுமே மிக்ஸு. அப்போ இன்னைக்கு ராத்திரி கோயிலில் போய் உட்காந்தா வரவே வராது. சக்கோரா.
ஓரே தெரியலடா கண்ணக்கரைன்னு கிடக்குண்ணே. இது அது ஓகே தான், ஸ்டோரியாக போட்டேன். மணி அப்படி இப்படின்னு 11:30 ஆயிடுச்சு. நம்ம ஹோஸ்ட் கார்த்திக் வந்துட்டு கொய்த்தியா குறைங்களாம் வாங்கி கொடுத்து அசத்திட்டார் டின்னரை. அங்கே வந்து முந்தி சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற கடை, பட்டு வேறு கடைங்க அடைச்சிருந்தனால அந்த கடைக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு பங்கோரை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மெயினாக கமிட்டி மீட்டிங் இங்கே தான் ஓடுது. பீச் ஓரத்துலலாம் உட்காந்துருக்கோம். இவர் தான் மீட்டிங் தலைவர். வெள்ளனே போய் படுத்துருவேன்னு நினைக்கிறேன். இப்போயே திணறுது. அதுக்குள்ளே பிளான் பண்ணுதுங்க. நாசல்மா கடை திறந்துருக்கு. பாண்டு பண்ணி நாசலுமா, 4 மணி நாசலுமா, 2:15 பாண்டு பாஞ்சி நாசலுமாவா? டீட்டெயில் வேணாம். நான் போய் படுக்கிறேன். படுத்துட்டு நாளைக்கு காலையிலேயே 4 மணிக்கு ஏந்திரிக்கணும். ஏஞ்சிட்டு 4 மணியான்னு பார்த்துட்டு படுத்துடுவேன். அதெல்லாம் போட்டு குளிர்துடா, வேணாம். இந்த ஜேக்கெட்லாம் போட மாட்டேன். அகிலம் கூப்பிடுதியா போட்டுக்கு போகிறீங்களான்னு? போகிறீங்களா சுத்தேஷ் காலையில்? 4 மணிக்கு போட்டுக்கு போய் 9 போகிறதே இல்லை. லாக்டவுனோட கடைசி காலைல வேலை இருக்கு. என்ன பக்கியம் தேக்கிடுச்சு நண்பனுக்கு? இது ஐயோ நல்லா இருந்த உடம்பு. நான் தாய் மசாஜுக்கு கைங்க அரேஞ்ச் பண்ணவங்க நினச்சேன். நம்ம ஹோஸ்ட்டு தாய் மசாஜ் கொடுப்பீங்களான்னு. அது இல்லை, இன்னைக்கு இல்லைண்ணே, என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. கேவோ மசாஜ். என்ன மசாஜ்? கேவோ. கேவாயா? கேவோ ஆக்சுவலி சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே ராத்திரி ஆயிடுச்சு. மணி இப்போ 12. மணி எத்தனை? 12:50. இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ ஆக்சுவலி டயர்ட் ஆயிடுச்சு. பாய்க்கும் டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. சுத்தேஷ்க்கு வண்டி கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. அவங்க ஒரு மாதிரியான சில சமயம் பேட்மேன் ஆயிடுவாங்க. பங்கூருக்கு வந்தால் போய் படுக்க போகிறோம். நாளைக்கு காலையில் வந்துட்டு எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறோமோ அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட் போகிறோமா இல்லையா ஒரு ஐடியா. பங்கரோட வைப்பே அதான். ஆமாம், வந்து ரெஸ்ட் பண்ணணும். இருக்கக்கூடாது, டைம் போட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படியே ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கணும். ஹோட்டல் பாருங்கள், அழகாக இருக்குது ராத்திரி போல். நண்பெண்டா காசு பணம் இல்லாம சுத்தும் நண்பெண்டா.